வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை அதை நம்ம காய வைத்தல். இன்றைக்கி அறுவடை முடிந்து அந்த கடலையை நம்ம இன்றைக்கி காய வைக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம கடலையை எந்த முறையில் காய வைக்கணும், அது எப்படி நல்லா காஞ்சாதான் நம்ம பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தயாரித்தல் முறையாக இருக்கட்டும், கடலை மிட்டாய் செய்கிறதா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கடலை நல்லாவே காஞ்சிருக்கணும். இந்த கடலை நல்ல முறையில் காஞ்சிருந்தால் தான் நம்ம எந்த கடலை எண்ணெய்க்கும் சரி, கடலை மிட்டாய்க்கும் சரி நம்ம பயன்படுத்தலாம். அதனால் கடலை காய வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கடலை ஒத்தையாக காய வைக்கணும். அது நல்லா காஞ்சாதான் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலுமே நம்ம பயன்படுத்தலாம். கடலை பச்சையாகவே இருந்ததுன்னா எண்ணெய் ஆடும்போது அது சரியாக இருக்காது எண்ணெயும். அதனால் நம்ம கடலையை நல்ல முறையில் காய வைக்கணும். பாருங்கள், கடலை காய வைத்தல நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம ஆஸ்கியா கார்டனில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா விவசாய முறையில் விவசாயத்தை பற்றி தான் இந்த வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. பார்த்திங்கன்னா கடலையை நம்ம காய வச்சுருக்கும்போது அதை கடலையை நம்ம இப்படி கையில் எடுத்து கீழே போட்டோம்னா கடலையில் ஒரு சத்தம் வரணும். அப்படி சத்தம் வந்தால் தான் பார்த்திங்கன்னா கடலை நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். கடலை பச்சையாகவே இருந்ததுன்னா அந்த கடலையை நம்ம கையில் எடுத்துகிட்டு கீழே போடுறப்ப அந்த சத்தம் வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கியா கார்டனில் நான் சொல்லியிருந்தேன், புதினா பதியம் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த புதினா எல்லாமே பதியம் போட்டது முளைச்சி வந்துருச்சு. நீங்கள் போட்டிருந்த புதினா முளைச்சி வந்துருச்சா அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அந்த புதினா நெக்ஸ்ட் வீடியோவை எடுத்து போடுறேன் முளைச்சிருந்ததை. நம்ம கடலைங்க பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு. பச்சை கடலைங்க தனியாக, காஞ்ச கடலைங்க தனியாக இப்படி காய வச்சுருக்கோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது லேசாக பச்சையாக இருக்கும், அதனால் இதை தனியாக அப்படி காய வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கோம் பாருங்கள். நம்ம கடலையெல்லாம் எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான கடலையாக இருக்கும் காய வச்சா. பாருங்கள், நல்லா சத்தம் வரும். அப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தா சத்தம் வந்தால் தான் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்